ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ராணி சமையல் என்ன ஸ்பெஷல்னா ஸ்வீட்டான பால்கோவா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அம்மா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 2.5 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டாங்க. பால் நல்லா பொங்கினோடனே அம்மா அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டாங்க. சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எவ்வளோ தூரம் நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அப்போ தான் பால் அடிப்பிடிக்காது, அந்த பால் ஆடையெல்லாம் கட்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த சமயத்தில் அம்மா ஒரே ஒரு கல்லுப்பை ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த ஓரத்துலலாம் பாலாடை கட்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம எவ்வளோ தூரம் மிக்ஸ் பண்ணுறோமோ பால் அடிப்பிடிக்காத மாதிரி கிடைக்கும், நம்மளுக்கு பால்கோவா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் அம்மா ஏலக்காய் ஆல்ரெடி சர்க்கரை போட்டு அரைச்சி வச்சுருந்தாங்க. அதை ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 100 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டாங்க. சர்க்கரை கம்மியாக போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், திகட்டாத மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு கடாயில் அம்மா 2 ஸ்பூன் நெய் ஊற்றி பாதாம் முந்திரி ஆல்ரெடி நல்லா பொடிசாக கட் பண்ணினதை ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வறுத்து அதை பால்கோவாவோட ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்வீட்டான பால்கோவா ரெடி. பாருங்களேன் எவ்வளவு திக்கான பால்கோவா, பார்க்கவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாவ், சூப்பர். பாய்.